எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பைசியான இட்லி பொடி தாங்க. இந்த இட்லி பொடி மல்டி பர்பஸான பொடி. டிஃபனுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அது கூடவே நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் நம்ம 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நம்ம பூண்டு போட போகிறோம். இதுக்கு ஆயில் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படாது. பூண்டுக்கு மட்டும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஒரு 5-6 பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது 1 நிமிஷம் வதக்க விட்டுக்கலாம். இப்போது பூண்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு வதங்கிட்டு, இதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து கிடைச்சாலும் ஓகே தான், டேஸ்டியாக தான் இருக்கும். கருப்பு உளுந்தில் நியூட்ரிஷன் வெள்ளை உளுந்தை விட அதிகமாக இருக்குது, அதனால் நான் இங்கே கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது கருப்பு உளுந்தை 1 நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன்னா அதுக்கு 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் மெஷர்மெண்ட்டு தான், அதில் பாதி கப்பு மட்டும் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம எந்தவித ஆயிலும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா வறுபடணும். சிவக்கிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். கருகி விடாமல் நம்ம கரெக்டாக அந்த சிவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போது அது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 5-6. அதையும் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவை ரொம்பவே நம்ம கருகிட விடக்கூடாது. அதோடைய மொறுபருப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் ஓகே. இப்போது இந்த ஸ்டேஜில் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு நம்ம போட்ட பருப்பு எல்லாமே. இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அது கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எள்ளு கிடைக்காததுனால எள்ளு ஆட் பண்ணிக்கல. நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், செம ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்துட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா வறுப்பட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நமக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். இப்போது இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு 1 நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்ட பிறகு தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி போச்சு. இந்த டைமில் அந்த மிளகாவுடைய கிரிப்சினஸ் அப்படியே இருக்குது. நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ரொம்பவே ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கோஸாக அந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அந்த மாதிரி தான் அரைக்கணும் இட்லி பொடி. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்பவும் ஃபைனாக இல்லாமல் பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக ஒரு கையில் நம்ம ரவை பதத்தில் தட்டுப்படணும். அந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் இந்த இட்லி பொடி. மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் அந்த இட்லி பொடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா எத்தனை மாதம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாமல் நீண்ட நாளுக்கு அப்படியே இருக்கும். நம்ம யூஸ்வலாக இட்லி பொடி இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே நம்ம மேஷ் பண்ணி சாப்பிடுவோம்.
நம்ம வீட்டில் குழம்பு இல்லாத சமயத்தில் சுடு சாதத்தில் நெய்யை ஊற்றி அப்படி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த பொடியை தூவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.